ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கிர பகவானுடைய பயிற்சி தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துக்குங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன், இது நல்ல நேரம் பார்த்துக்குங்க. யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும், ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை 24 நாள் மட்டும்தான் இருக்கிறாரு. யாரோட சேர்றாரு? ராகுவோட சேர்றாரு. ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறியை நான் தூண்டுறேன். ராகுனா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம். ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது. அப்ப ராகுபவனோட இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது. இது சரியாந்திர யோகம். தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல ராகு பகவானுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க. அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள தசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு? பணத்துக்கு சுகபம் வாழச்சுடுவார். ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுமா இந்த உலகத்துல. எல்லாரும் ஆசை இருக்குல்ல, அதை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்ப 12 ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி இவங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பயங்கரமான திறமையான குணமும் எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கிட்ட நம்ம நிறைய சொல்லலாம். இந்த ராசியில பிறந்துட்டா இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். பொய் சொல்ல தெரியாது, நம்ம யாருக்கும் அடிபணிஞ்சு போகணும்னு அவசியமும் கிடையாது. சிம்மத்துல பிறந்துட்டா இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி சிம்மம் சிம்மம் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவானே உங்க ராசியை பாக்குறாரு, ராகு பகவானும் உங்க ராசியை பாக்குறாரு, புதன் பகவானும் உங்க ராசியை பாக்குறாரு, சூரிய பகவானும் உங்க ராசியை பாக்குறாரு. இது மிகப்பெரிய வாழ்க்கையில வெற்றியான நேரமா இருக்கும். அஷ்டம சனி வந்தாலும் நீங்க கலங்கவே கலங்காதீங்க. தயவு செய்து ஜாதகத்துல இப்ப நீங்க என்ன பார்க்கணும் தெரியுமா? ராகு பகவான் நல்லா இருக்கார மட்டும் பாத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பகை கிரகமா அவர் வருவார். யாரு? ராகு சுக்கிரன். அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிர பகவானும் ராகு பகவானும் எந்த இடத்துல இருக்கு, எத்தனாம் இடத்துல, நல்ல வரா கெட்ட வரா, இதை மட்டும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நல்ல டைம் இப்ப வேலை செய்யும். எப்படி? கண்டிப்பா நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி கிடக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. 9 நவகிரக கோள்கள் இயங்குது. எந்த கிரகம் யோகமா இருக்கிறோமோ அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி விடணும், அவ்வளவுதான். இப்ப சுக்கிரன் என்ன? ஆசையை காட்டக்கூடிய கிரகம், பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி எல்லாமே சுக்கிரன் தான். ஒரு அழகான பொருள்லாம் இருக்கா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் வேணும். ஒண்ணு இல்ல, ஒரு மனுஷன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணும்னா கண்டிப்பா சுக்கிர பகவான் தான் ஆக முடியும். சுக்கிர தசை வந்தா ஒரு மனிதன் சுகபமா வச்சுக்கோங்க. அதனாலதான் சுக்கிர பகவான் தசை வந்தா எல்லாருமே ஜாதகம் எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க. இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அது ஏன் இப்ப நான் பார்க்க சொன்னா ராகுவோட இணையுது பாருங்க. எப்படி ராகு பகவானோட இணைகிறார்? பிரம்மாண்டமான கிரகத்தோட இணையும் போது இங்க பிரம்மாண்டமான யோகம் ஒரு சில பேருக்கு வேலை செய்யும். எப்படி? ராகுவோட இணையும் போது ஒரு மனிதன் ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில சாதிக்கணும்னா கண்டிப்பா ராகு பகவானுடைய தொடர்பு தான் சாதிக்க முடியும். ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது பழமொழி சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான். ராகு பவன் நல்லா இருந்தா பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவோம். அதனாலதான் நீங்க ஜாதகத்துல இந்த ராகு பவனையும் சுக்கிர பவனையும் எத்தனாம் இடத்துல இருக்குது மட்டும் நீங்க செக் பண்ணிக்க. கண்டிப்பா நல்ல யோகம் இருக்கு. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க, உங்களுக்கு சுக்கிர பவன் எத்தனாம் வீட்டு அதிகம் தெரியுமா? உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிகம். உங்களுக்கு முயற்சி வெற்றியை காட்டக்கூடிய, உங்களோட சகோதரர்களை காட்டக்கூடிய, டாக்குமெண்ட் எழுத்து கணிதத்துக்குலாம் அதிபதி இந்த சுக்கிர பகவான் வர்றாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு நேரா 10ஆம் வீட்டு அதிகம். உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் வர்றாரு. அது போய் எங்க இருக்காரு? நேரம் உங்க ராசியை பாக்குறாரு. 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்றேன், இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனி
யாரு ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ கண்டிப்பா பாருங்க 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிச்சிருக்கும் பாருங்க. 6ஆம் இடத்துல என்ன இருக்குங்க? நோய் இருக்கா, எதிரி இருக்கா, பகை இருக்கா, கடன் இருக்கா, வம்பு இருக்கா, வழக்கு இருக்கா, ஏதாச்சும் ஒரு விஷயம் அதை வந்து கேட்டு பாருங்க. சிம்ம ராசியை தலையாட்டுவார். ஆமா இருந்துச்சு பாரு. அடுத்து திருமண தடை இருந்துச்சா, கூட்டாளி பிரச்சனை இருந்துச்சா, இப்படி திருமணத்துல கூட்டாளி பிரச்சனை இருந்துச்சா, பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரை சந்திச்சிங்களா, கல்யாணம் ஆகலையா, இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை இதையும் சில பேருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தா இது மாதிரி தாமதம் கொடுத்துருப்பாரு. மெயினா வேலை இல்லாம எத்தனை பேர் மட்டும் இப்ப ரீசெண்டா வீட்டுல இருக்கா மட்டும் பாருங்க. 2 மாசம் வேலை உத்தியோகத்துல மேலதிகாரிட்ட கண்டிப்பா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குங்க. 1ங்க. ஏதாச்சும் ஒரு வழக்க கண்டிப்பா இடத்துலயே பூமியிலேயே சொத்துலயே கண்டிப்பா பார்த்துப்பீங்க. 3ங்க. தாய் தந்தை யாராச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாதை கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தவரை கண்டிப்பா நடந்திருக்கும். கேட்டு பாருங்க. ஆமாங்க. எனக்கு வருமானம் பொருளாதாரம் நிறைய ஒரு தரங்களை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் இந்த சனி பகவான் அஷ்டம சனி கண்டிப்பா ஒரு சில தரங்களை கொடுக்கதான் பார்க்கும். யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ, படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கண்டிப்பா வச்சிருப்பாரு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்மம் தான். இப்ப எல்லாமே பாருங்க ராசியை பாக்குதா. இப்ப சுக்கிர பகவான் பார்த்தா என்னமா சொல்லணும்? கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லணும் உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் பாருங்க இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க நிறைய பேர் இந்த கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க. 2வது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே கைகூடி வரும். திருமண தடைக்கு அவர் எந்த ஒரு தடங்களும் இப்ப சொல்ல மாட்டார். சுக்கிர பகவானே பார்ப்பதனால மனசுக்கு பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பக்கவா அமையும். ஒன்னா இதை விட அடுத்து பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ நீங்க வாங்குவீங்க பாருங்க. இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. ஏன்னா சுக்கிர பகவான் தான் ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே அதிபதி சுக்கிர பகவான் தான். அப்போ வீடோ, பூமியோ, சொத்தோ, பூமி ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நான் வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். எந்த ஒரு தடங்களும் வராது. கண்டிப்பா 100க்கு 100% இதை வாங்குவீங்க. டைமிங் பக்காவா இருக்கு. ஜாதத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நல்லா இருக்கும். மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா, அவங்களாம் நீங்க கனவுல எதிர்பார்க்க அளவு கண்டிப்பா வேலை உத்தத்துல ப்ரமோஷன் கிடைக்க பாருங்க. கண்டிப்பா ப்ரமோஷன் 100க்கு 100% கிடைக்கும். ஏன்னா ராகுனா வெளிநாடு கிரகத்தை சொல்லுவாங்க, வெளியூர் கிரகம் வெளிநாடு கிரகத்தை சொல்லுவாங்க. அந்த சுக்கிரபாவம் போய் இணையும் போது வெளிநாடு வெளியூரத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு யோகத்தை கொடுத்துருவார் அவர். ஏன்னா சூரிய பகவானும் ஒரு ராசியை பார்க்கறதுனால ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்கன்னு அர்த்தம். வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போய் நிறைய விசா பிரச்சனை சரியாயிருந்துடும். நிறைய இந்த விசா பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப நம்ம வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கண்டிப்பா வாங்கலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி திருமணத்தில் உள்ள தரங்களும் நீங்கிரும் பாருங்க. நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாருங்க. இப்ப உள்ள காலகட்டம் புதுசா தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியவனும் பார்த்து பண்ணுங்க. மற்றபடி தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கறது, மெக்கானிக் வேலை பார்க்கறது. இப்ப அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும் பாருங்க. அரசாங்க வேலைக்கு இப்ப எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட், சூப்பரான ரிசல்ட். நீங்க 13ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க. அரசியல் அரசாங்கத்துல கண்டிப்பா சாதிக்கக்கூடிய நேரம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை செம்மையா இருக்கும் பாருங்க. 2 துறையும் சரி நல்லா இருக்கும். தாய் மாமா உறவா இருக்கட்டும், இப்போ குழந்தைக்கு மகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காகட்டும், இப்போ மருத்துவ செலவு கண்டிப்பா நிறைய மருத்துவ செலவு பண்ணா இனிமேல் செலவு வராது. நல்லா பார்த்துக்கு நல்ல ஒரு மாற்றம். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிக்கும். சுக்கிரபகவானும் ராகுமோனும் சேர்ந்து பார்க்கறனால கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ளவங்க வெளியூர் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா அதை கண்டிப்பாக அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாமல் ஜாதகத்தை முப்பங்க வெற்றி நிச்சயம். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் நிறைய வெற்றிகள் வரும் பாருங்க. இப்ப எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இல்லை. அப்ப நல்ல ஒரு யோகமா இருக்குது. இப்ப கெட்டதை தூக்கி போடுங்க, கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். அஷ்டம சனி கண்டி தயவுசு பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இப்ப வேற பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், லாட்ரி யோகம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு பாருங்க. எந்த ஒரு கெட்டதும் இப்ப சுக்கிர பகவான் ராகுவும் நல்லா இருந்தா போதும், நல்ல யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. நட்சத்திரம் பிறந்தவங்க, முதல் நட்சத்திரம் மகனத்துல பிறந்தவங்க எந்த வேலையும் சொல்லி கொடுங்க, பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மகத்துல பிறந்துட்டாரு எதுவுமே கத்துக் கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர், ஷார்ப்பான மைண்டு, இயற்கையான ஞானமான அறிவு எல்லாமே பாருங்க இந்த மகனத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க. ஏன்னா பூர்வ நட்சத்திரத்துக்கு முன்னாடி கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கண்ணுடைய நிறைய போட்டி, போராட்டம், மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பார்த்தீங்க. யார் மகனத்துல பிறந்தவங்க கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும் மகத்துல பிறந்தவங்களுக்கு. ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பா மகனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு
மகத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் தேடி வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். அப்ப டைமிங் பக்கவா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் நிறைய இருக்கும். பூரத்துல பிறந்தாவே எப்போதுமே சரி, நல்ல ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க. எந்த வேலையும் ஒழுங்கா கரெக்டா அந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஒரு சுப செலவு வரும் பாருங்க. திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வருங்க. படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. பூர நட்சத்திரம் பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்கி வருது. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். சாதனை பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும் நிறைய இருக்கும். உத்திர நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஏன் பாருங்க, உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் கண்டிப்பா வெற்றி. நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. படிப்புகள் எல்லாம் இருக்கும், வேலை உத்தியோகம்லாம் இருக்கும், வெளிநாடு யோகம்லாம் இருக்கும், வெளியூர் யோகம்லாம் இருக்கும், அரசியல் அரசாங்கம் ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கும். எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கூட இந்த உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். இனிமே எது வந்தாலும் சரி, தைரியமா இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா அது கூட நிறைய கெட்டதை பார்த்துட்டு இனிமே நல்ல விஷயம் தேடி வருது. நான் எதிரி, பகை, பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் உத்திர நட்சத்திரத்துல கூட நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.